அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம கமாடிட்டி ட்ரேடிங்கில் கண்டினியூஷன் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் வந்து 5வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து 4 பார்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து பேசிக்ஸ்லாம் வந்து தான் பார்த்துட்டுருக்குறோம். கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன, அதில் என்னென்ன மெட்டல்ஸு, என்னென்ன ட்ரேடிங்கு, டைமிங்கு, எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோஸில் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோஸில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற சர்க்குலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அது வீடியோஸ் இல்லை ஏதாவது மெசேஜ் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான். ஏன்னா வந்து இது கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டு. என்எஸ்சி கரன்சி ட்ரேடிங்கை விட ரிஸ்க்கு லெவல் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கமாடிட்டி தான். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு இருக்குது. இதில் கம்ப்ளீட்டாக நாலேஜ் இல்லாமல் எக்காரணத்துக்கு ஒன்றும் இதில் வரக்கூடாது. அதனால் மெதுவாக இந்த கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு மொத்தமாக இருக்கிற 5 மெட்டல் இருக்குது, அந்த 9 ஐட்டம் இருக்குது. அந்த 9 ஐட்டத்தை பற்றி கிளியராக தெரிஞ்சிட்டாவே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகலாம். மீன்ஸ் நம்ம ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். எப்போ பையிங் பண்ணுறது, செல்லிங் பண்ணுறது, அந்த டைமிங் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த குருடாயில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குருடாயில் இருக்குது அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு, அது என்ன இம்பேக்ட் இருக்குது, அதனால் எங்கெங்கே அது எதெல்லாம் வந்து இம்பேக்ட் ஆச்சுன்னா அது இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்குள்ளே ட்ரேடிங்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து இப்போ வந்து கமாடிட்டி வந்து எனர்ஜி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து மெட்டலு மீதி எல்லாத்தையுமே பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். எனர்ஜி பார்த்திங்கன்னா குருடாயிலும் நேச்சுரல் கேஸ், இந்த ரெண்டு வந்து எனர்ஜி ஐட்டத்தில் வரும். இந்த ரெண்டுமே வந்து ஒரு காமனான ஒரு பார்ட்டு தான். ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, அது டிஃப்ரெண்ட்னா நான் சொல்ல ப்ராசஸ் வரியே சொல்கிறேன். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அதோடைய ஒர்க் ஃப்ளோ சொல்கிறேன். நான் ஒர்க் ஃப்ளோவும் சரி, மற்ற ப்ராசஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டத்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்னு டக்குன்னு வந்து இல்லை இப்போ இது க்ரூட் ஆயில், இது கேஸ், ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா அப்படின்ட்டு கேட்டுறாதீங்க. நான் சொல்ல ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் சொல்கிறேன், வேறு இல்லை. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம க்ரூட் ஆயில் இந்த காமனான இந்த ஆயில் விஷயத்தை வந்து எப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? இதில் வந்து குருட் ஆயில் வந்து டைப் என்னென்ன குருட் ஆயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTI குருட் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து மோஸ்ட்லி நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆயிலை. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பிரெட் அண்ட் ஆயில் தான் சொல்கிறோம் நம்ம. அதுவும் எல்லாமே குருட் ஆயில் தான், இதில் இருக்கிறது எல்லாமே வந்து குருட் ஆயில் தான். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த பிரெட் அண்ட் ஆயில். இது வந்து என்னென்னா அதோட கொஞ்சம் காசு அதிகம், மற்றவரைக்கு வேறு எந்த இதில் இதில் என்னென்ன மெட்டீரியல் எடுக்க முடியுமோ அதே தான் வந்துட்டு எல்லாமே வந்து அதுலேயும் எடுக்கலாம். டீசலு, பெட்ரோலு, எல்லா வேக்சினு எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் என்னென்ன எடுக்கலாமோ அதே சேம் ஐட்டமும் அதில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது ஷேல் ஆயில் அடிப்பாங்க. அது வந்து அமெரிக்கன் ஷேல் ஆயில் அடிப்பாங்க. அமெரிக்கன் ஷேல் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஎஸில் வந்து எடுக்கக்கூடிய ஆயில். அது வந்து நம்ம முன்னாடி வந்து இப்போ குவைத்து மற்ற அரபு கண்ட்ரீஸில் இருந்த குருட் ஆயில், நார்மல் குருட் ஆயில் வர இப்போ அங்கேயும் வந்துட்டு கனிம வளத்தை வச்சு அங்கேயும் வந்து அமெரிக்கன் ஷேல் ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தாங்க. ஓகேவா? அதையும் வச்சு நம்ம இங்கே குருட் ஆயில் என்னென்ன பண்ண முடியுமோ அதே சேம் மெட்டீரியலு, சேம் குவாலிட்டி, அதே எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து யூஎஸ்லேயும் வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து எனர்ஜி ஃபுல்லாகவே அதுலேருந்து எடுக்க முடிஞ்சது. அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் தேவைக்கு ஏற்ற அதிகமாகவே வந்து ஷேல் ஆயில் இருக்குங்காட்டி அவங்களும் வந்து மார்க்கெட்டில் விட்டுட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த வேர்ல்டு மேப்பில் இதில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு அந்த கனிம வளம் அதிகமாக இருக்கிற மெயின் ஏரியா. இது ஃபுல்லாக வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி தான் வந்து இந்த கீழே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே நான் காமிச்சிட்டு இருக்கிறது மேஜர் கண்ட்ரிஸ். ஓகேவா? இந்த பெட்ரோலியம், இது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படின்னா அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து, அதாவது இந்த ஆயில் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து
ஓபிஇசின்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 1960 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கம்பெனி மெயினாக வந்து 5 கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து மெயின் ரோலில் இருந்துச்சு. மெயின் ரோல்னால் அந்த 1960 வந்து ஆரம்பிக்கும் போது இந்த 5 கம்பெனி தான் வந்து மெயினாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இதில் தான் வந்து மெயினாக வந்து அந்த குரூட் ஆயில் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த ஈரான், ஈராக்கு, குவைத், சவுதி அரேபியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த கம்பெனிஸு. அதுக்கப்புறம் வந்து 61 அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து இந்த இந்தோனேஷியா, கத்தார் இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து அந்த ஓபிஇசியோட ஜாயின் ஆயிடுச்சு. அந்த கண்ட்ரீஸ்லாம் அங்கேயும் இருக்குங்காட்டி அதுவும் ஒன்றா அப்படியே ஜாயின் ஆகிட்டே வந்துச்சு. ஓகேவா? இதில் வந்து என்னென்ன மெயினாக வந்து குரூட் ஆயிலில் வந்து நம்ம என்னென்ன டைப்பில் வந்து நம்ம ஆயில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா வெரி லைட் ஆயில்ஸ் அடிப்பாங்க. வெரி லைட் ஆயில்ஸ்னால் அந்த ஜெட் ஃபியூல்ஸு, கேஸ் ஆயிலு, கெரோசின்ஸு, அப்புறம் பெட்ரோலியம் ஸ்பிரிட்டு, பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து வெரி லைட் ஆயில் அடிப்பாங்க. ஈஸியாக வந்து எலாபரேட் ஆகக்கூடிய ஆயில்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து எலாபரேட் ஆகக்கூடியது. நீ ஓப்பன் பிளேஸில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எலாபரேட் ஆயிரும் அந்த மாதிரி. அப்புறம் லைட் ஆயில்னு சொன்னாங்க. இது வந்து கிரேட் 1 ஆயில் இல்லை கிரேட் 2 ஆயில் அது மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டீசலு, டொமஸ்டிக் ஃபியூல் லைட் ஆயில்ஸு அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து இந்த செகண்ட் ஐட்டம் சொன்னாங்க. இது வந்து லைட் ஆயில்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஆயில்னு சொன்னாங்க. அது வந்து காமனாக வந்து மீடியம் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக குரூட் ஆயிலில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டைப் தான் வந்து மீடியம் ஆயில் அடிப்பாங்க. இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூட் ஆயில் எடுத்து வந்து அப்படியே ஒரு பாய்லரில் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ண 600 டிகிரி செல்சியஸ் வரையும் அதை ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஹீட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எடுப்பாங்க. இப்போ என்னென்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இது. இந்த மாதிரி பெட்ரோலு, டீசலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து அப்படியே அதில் எலாபரேட் அது டெம்பரேச்சர் ஹை ஆக கடைசியில் எல்பிஜி வரையும் அது வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஹெவி ஃபியூல் ஆயில் அடிப்பாங்க. இது வந்து ஹெவி ஃபியூல் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேடு 1 and 2க்கு அப்புறமா வரக்கூடிய செகண்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா 3-4 கிரேட் 3, 4, 5 அதெல்லாம் வந்து ஃபியூல்லாம் வந்து ஹெவி ஃபியூல் ஆயில் அடிப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா இது வந்து மெயினாக வந்துட்டு அந்த கேஸ் ஐட்டம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இது வந்து அந்த குரூட் ஆயிலை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம், நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு 600 டிகிரிக்கு மேலே அது நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய எத்தனால் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க வந்து அடுத்த இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவலில் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு பேரல் வந்து நீங்கள் வந்து ஒரு குரூட் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆல் த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த குரூட் ஆயிலேருந்து தான் டெவலப் ஆகுது. அதனால தான் குரூட் ஆயில் பேஸ் பண்ணி எல்லா மார்க்கெட்டுமே ரன் ஆகும். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குரூட் ஆயில் விலை அதிகமாகிடுச்சு, அதனால வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது, மார்க்கெட் அது மாதிரி குரூட் ஆயில் விலை கம்மியாயிடுச்சு, மார்க்கெட் அப் ஆகுது. ஏன்னா வந்து பேஸ் மெட்டீரியலுங்கிறதோட அதோட எனர்ஜி மெட்டீரியல் வந்து நம்மளோடது குரூட் ஆயில் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மற்ற ஃபியூலு, டீசலு எல்லாமே வந்து மெயின் ஃபோக்கஸ்ஃபுல்லாகவே இந்த குரூட் ஆயில் தான். ஓகேவா? அதனால் வந்து இந்த குரூட் ஆயில் விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டு வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடியது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதை பற்றி நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய டாப்பிக்கு. ஆனால் பார்க்க ஒரே ஒரு குரூட் ஆயில் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு குரூட் ஆயில் அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் தான் அவர் சேர்ந்து வச்ச ஒரு தான் குரூட் ஆயில். அதாவது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டவ் எரிக்கிறீங்கன்னா அதில் கெரோசின் வருது இல்லை, அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா அது எடுக்கக்கூடிய இடம் வரையும் இந்த குரூட் ஆயிலுக்கு ரிலேட்டட் தான். இதில் எங்கே அஃபெக்ட் ஒரு இடத்துல நின்னாலுமே அதுக்கு இம்பேக்ட் வந்து அந்த குரூட் ஆயிலில் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெயின் மெட்டீரியல் இது. அதனால் இது நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெயினாக நம்ம வந்து குரூட் ஆயில் தான் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம், அதாவது நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு
கம்ப்ளீட்டாக வந்து இந்த குரூட் ஆயில் பற்றி கிளியராக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ட்ரேடிங் பக்கம் உள்ளே போவோம். ஓகேவா? இந்த வீடியோ ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருந்தா இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷன், நல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.